ஜனாமாக்கு அப்பா அம்மா மேல இன்னும் கோவம் இருக்கு. அந்த கோவம் போகணும்னா அதுக்கு உங்களுக்கு சுயநினைவு திரும்பணும் மாமா. நீங்க சீக்கிரம் எழுந்திருக்கணும் மாமா. நீங்க சொல்ற உண்மைதான் நம்ம குடும்பத்தையே ஒண்ணு சேர்த்து வைக்க போகுது. இந்த போட்டோவெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா பழசெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரல மாமா. உங்க தங்கச்சியும் உங்க எல்லாரையும் பிரிஞ்சு தினம் தினம் அழுதுகிட்டு தான் இருக்காங்க மாமா. அந்த கஷ்டத்தை நீங்க தான் மாமா சரி பண்ணணும். சிஸ்டர், சொல்லுங்க சேது. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். தேங்க்ஸா? எதுக்கு? சின்ன வயசுல இருந்து நான் ஜனாமாவை பார்த்துட்டு இருக்கேன். வெளியில அவங்க கம்பீரமா இருந்தாலும் உள்ளுக்குள்ள எப்பவும் சோகமா தான் இருப்பாங்க. எத்தனை நாள் தனியா உட்காந்து அழுதுருக்காங்க தெரியுமா? அப்பெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் சிஸ்டர். ஆனா இன்னைக்கு அந்த கவலையெல்லாம் உங்க மனசை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே இருக்கு. இங்க எல்லாருக்கிட்டையும் மனசை விட்டு பேசுறாங்க, சந்தோஷமா சிரிக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் நீங்க தான் சிஸ்டர் காரணம். சேது, நீங்க எப்பவுமே இப்படிதானா? ஏன் சிஸ்டர்? இவ்வளவு வெள்ளந்தியா பேசுறீங்களே, அதனால கேட்டேன். என்னை வளர்த்து ஆளாக்குனது ஜனாமா தான் சிஸ்டர். அப்ப நான் அப்படித்தானே இருப்பேன். கரெக்ட் தான். சரி வரேன். கணேச மாதிரி ஒரு ஆளுக்கு இப்படி ஒரு மகனா? பிரச்சனை நடந்து 20 வருஷத்துக்கு மேல ஆகுது. இன்னும் ஜனாமாவுக்கு அம்மா மேல கோவம் இருக்குமா என்ன? கொஞ்சமாவது குறைஞ்சிருக்காது? சின்னதா ட்ரை பண்ணி பாப்போம். என்னாச்சுமா? யாரு யார் இந்த போட்டோ இங்க மாட்டினது? தெரியாதுமா. எந்த விஷயத்தை நான் மறக்கணும்னு நினைக்கிறேனோ, எது என் மனசுல இன்ன வரைக்கும் ரணமா இருக்கோ அத ஞாபகப்படுத்துற மாதிரி ஒரு வேலையை செஞ்சிருக்கீங்க. யாரு யார் இத செஞ்சீங்க? யார் இந்த போட்டோ மாட்டினது? நீயா? நீயா? இல்ல ஜனாமா. யாரு? நீ மாட்டினியா? நான் இல்ல. யாரு யார் இந்த போட்டோ மாட்டது? யார் செஞ்சா? மீரா? அத்த, சத்தியமா நான் செய்யல அத்த. உங்களுக்கு கோவம் வரும்னு தெரிஞ்ச விஷயத்த நான் பண்ணுவேனா அத்த? அத்தை, எங்களுக்கு எதுவும் தெரியாது அத்தை. யாருக்குமே தெரியாதுனா இந்த போட்டோ தானா வந்து செவுத்துல மாட்டிச்சா? இங்க அவளோட பேரை கூட யார் இந்த வீட்டுல சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன தைரியம் இருந்திருந்தா போட்டோவை மாட்டிருப்பீங்க. யாருக்கு யாருக்கு அந்த தைரியம் வந்திருக்கு? யாருக்கு? எனக்கு எனக்கு இப்பவே அந்த போட்டோவை யார் மாட்டான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். சொல்லுங்க. சொல்லல நான் தாமா. ஏய், ஏய், அறிவு இருக்கா உனக்கு? உன் மனசுல என்ன பெரிய புத்திசாலி நினைப்பா? இந்த போட்டோவை பார்த்தாலே அத்தைக்கு பிடிக்காதுன்னு தெரியாதா? உன் வேலையை மட்டும் செய்யணும், தேவையில்லாதெல்லாம் செய்யக்கூடாது. ஏதோ என் அத்தை மனசுல இருக்கிறதெல்லாம் தெரியற மாதிரி பெருசா சீன் போட்ட. இது மட்டும் உனக்கு தெரியாம போச்சா? இதுக்குதான் நம்ம குடும்பத்தை பத்தி முழுசா தெரியாதவள வீட்டுக்குள்ள விட்டா இப்படிதான் நடக்கும். என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஒதுங்க பிரசங்கித்தனம் பண்ணி இனிமே என் அத்தைய டென்ஷன் பண்ண. நீங்க அவங்க மேல எவ்வளவு வெறுப்பா இருப்பீங்கன்னு
எனக்கு தெரியாது. அம்மா, ஜனம்மா, ஏதாவது பேசுங்க ஜனம்மா. நீங்க இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டேனோன்னு எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு. ப்ளீஸ் ஜனம்மா பேசுங்க. சத்தியமா நீங்க ஹர்ட் ஆவீங்கன்னு நான் இப்படி பண்ணல. நான் உன்கிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிருக்கேன். இத பத்தி சொல்லாதது என் தப்புதான். நீங்க யார் மேலயும் இந்த அளவுக்கு கோவத்தை காட்ட மாட்டீங்களே. அப்படி இருக்கும்போது எப்படிமா? தப்பு பண்றவங்கள கூட மன்னிச்சிடலாம் தமிழ். ஆனா துரோகம் பண்றவங்கள நான் பெத்த பிள்ளையும் என் குடும்பத்துல ஒருத்தனா நினைச்சு நம்பிக்கையா கூடவே வச்சிருந்த ஒருத்தனோ எனக்கு எனக்கு துரோகம் பண்ணா எப்படி இருக்கும்? சொத்துக்காக என் புள்ளைய கொல்ல பார்த்த பாவி கூட வாழ்ந்துட்டு இருக்கா.